கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு காட்டில் ஒரு குட்டி குரங்கு வசித்து வந்தது. அது மாம்பழ மரத்தின் மேலே ஏறி மாம்பழங்களை பறித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அங்கே வந்த அரசனாகிய சிங்கத்தை பார்த்து, அரசரே, உங்களுக்கு ஒரு மாம்பழம் தரட்டுமா என்று கேட்டது. உனக்கு நீ வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாமா என்று கேட்டது. பரவாயில்லை, கொடுத்து சாப்பிடுவதுதான் நல்ல பண்பு என்று சொல்லி ஒரு மாம்பழத்தை அந்த சிங்க அரசருக்கு கொடுத்துவிட்டு மீதி 2 பழங்களை வீட்டிற்கு எடுத்து சென்றது. அப்பொழுது அந்த குட்டி குரங்கின் தாயார் கேட்டது, 3 பழங்கள் பறித்து வருகிறேன் என்று சொன்னாயே, ஒரு மாம்பழம் எங்கே என்று கேட்டது. அம்மா, ஒரு மாம்பழத்தை அரசர் சிங்கம் அங்கே வந்தார், அவருக்கு கொடுத்தேன் என்று சொன்னது. உடனே தாயார், ரொம்ப நல்லது, பகிர்ந்து உண்பதுதான் நல்ல குணம், நீ கொடுத்தது நல்லது என்று சொன்னது. சில நாட்கள் கழித்து மழை ஜோவென்று பெய்தது. அது ஒரு மரப்பொந்தில் அவர்கள் வசித்து வந்ததுனால அந்த மரத்துக்குள்ளே ஒரு ஓட்டை இருந்ததின் வழியாக தண்ணீர் மிகவும் உள்ளே வந்து கொண்டே இருந்தது. குளிர் நாள் இவர்கள் வாடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கு வந்த அரசன் அதை பார்த்து, ஐயோ குட்டி குரங்கே, நீ உள்ளே உட்கார்ந்துக்கோ, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி மரக்கட்டைகளை எடுத்து அந்த ஓட்டையை அடைத்தது. அவர்களுக்கு அந்த தண்ணீர் வராமல் இருந்தது. குளிரிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த குட்டி குரங்கு நினைத்தது, நாம் ஒரே ஒரு மாம்பழம்தான் அந்த அரசருக்கு கொடுத்தோம், ஆனால் அந்த அரசர் எவ்வளோ பெரிய உதவியை செய்திருக்கிறார் என்று சொல்லி வியப்படைந்ததாம். அடுத்த நாளும் மாம்பழம் பறிக்க சென்றபோது திரும்பவும் ஒரு மாம்பழத்தை அந்த அரசருக்கு கொடுத்ததாம். அப்பொழுது அந்த சிங்க அரசன் சொன்னாராம், ஏன் திரும்பவும் எனக்கு மாம்பழம் தருகிறாய் என்று. கொடுத்து சாப்பிடுவது தான், பகிர்ந்து சாப்பிடுவது தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி அது சந்தோஷப்பட்டதாம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது தெரியுமா? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி என்று எழுதப்பட்டுள்ளது. அப்போ மகிழ்ச்சியோடு அப்பம் பிட்டு வீடுகள் தோறும் என்ன செய்தார்களாம்? அப்போஸ்தலர்கள் போஜனம் பண்ணினார்கள். கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பிறருக்கு பகிர்ந்து அளிக்கிறோமா? இல்லை எனக்கு மட்டும்தான் வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு மட்டும்தான் வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போமா? பிறருக்கு உதவி செய்வோம். ஆகாரம் இல்லாமல், ஒருவேளை ஆகாரம் கூட இல்லாமல் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒருவேளை ஆகாரத்தை நீங்கள் கொடுக்கலாம். ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யலாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது கர்த்தர் பன்மடங்காய் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிறவர்களாக, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அந்த வார்த்தையின்படி நாங்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.